ரூ. 30க்கும் ஷர்ட் இருக்கு. 3000க்கு இருக்கு. ஏன் 30,000 கூட இருக்கு. ஆனா, அவ்வளோலாம் நீங்க சொன்ன ரூ. 30 வாங்கி ரூ. 400க்குலாம் இங்க விக்க முடியாது. அதுதான் உண்மை. ஏன்னா, அந்த ரூ. 30 வாங்குற ஒரு பெர்சன்டேஜ் தான் இருக்கு பிரதர். எல்லாமே அது மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு ப்ராடக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ₹800 ஒரு ஷர்ட் நம்ம சேல் பண்றோம்னா, அதோட காஸ்ட் எவ்வளோ தான் இருக்கு. ஏன்னா, எனக்கு ரூ. 300க்கும் எனக்கு வந்து ஹோல்சேல்ல கிடைக்குது. ரூ. 400க்கும் கிடைக்குது. அது கிடையாது விஷயம். ஃபேப்ரிக் தான் எல்லாமே. ஏன்னா, ₹200க்கும் உங்களுக்கு ஒரு பிளெயின் ஷர்ட் ஃபேப்ரிக் கிடைக்கும். ₹600க்கும் கிடைக்கும். ₹1000க்கும் கிடைக்கும். ஆனா உங்களால அவ்வளோ சீக்கிரத்தில் கண்டுபிடிக்க முடியாது. பட் எல்லாமே ஒரே மாதிரி எல்லாம் ஒரே மாதிரியே இருக்கும். ரொம்ப மைன்யூட் சேஞ்சஸ் தான் இருக்கும். இப்போ ஃபேப்ரிக்ஸ்ல அந்த பெர்சன்டேஜ் இப்போ காட்டன் 80% இருக்கும். 20% பாலிஸ்டர்லாம் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் லோவர் ரேஞ்ச் கேட்டகரியில் இருக்கும். 90% காட்டன் மிக்ஸ் பண்ணி ஒரு 10% பாலிஸ்டர். பாலிஸ்டர்லாம் கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியானது. இவ்வளவு மைன்யூட்டாக பீப்புளுக்கு வந்து தெரியாது. பட் நம்ம வந்து மக்கள் அதில் நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஃபேப்ரிக் என்ன ப்ரைஸ் இருக்குன்றது யாருக்கும் தெரியாது. அது வந்து ஒரு பிஸ்னஸ் B2B பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் அது தெரியும். அதே மாதிரி நீங்கள் இன்னொரு பாயிண்ட் சொன்னீங்கன்னா மும்பைன்றது அது எல்லாருக்குமே அந்த மும்பைனா ஒரு ஃபேஷன் ஹப். மும்பை தான் ஃபேஷன்னா மும்பைன்ற மாதிரி அது வந்து வந்துருச்சு. அது உண்மையும் தான்.